கிருஷ்ணனின் குணாதிகாரம் பாகம் 5. வாழ்க்கையின் வாண்மை இடம். கோகுலம். வயல்கள் நேரம். வெயில் மூடிய பிற்பகல். கதை ஆரம்பம். கிருஷ்ணன் பாலராமனுடன் வயல்களுக்கு பசுக்கள் மேய்ச்சலுக்கு சென்றிருந்தான். வழியில் சென்றபோது ஒரு வயலில் ஒரு விவசாயி மிகவும் களைப்புடன் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் சந்தோஷமில்லை. கிருஷ்ணன் நெருக்கமாய் போய் கேட்டான், மாமா, இவ்வளவு வேலை செய்தீங்க, ஆனா உங்க முகம் ஏன் துன்பமாயிருக்கு? விவசாயி மரத்தடியில் அமர்ந்தவாறு சொல்லினார், நான் எத்தனை முயற்சி செய்தாலும் என் பயிர் சரியில்ல. என் மகன் பள்ளிக்கூடம் விட்டுட்டான். வாழ்க்கை கொடுக்கிறது துக்கமே. அந்த கணத்தில் கிருஷ்ணன் அமைதியாய் ஒரு செயலைச் செய்தான். அவனிடமிருந்த சிறிய பாம்பை, வழக்கமான விளையாட்டுப் பாம்பு, அந்த வயலில் கிழங்கு வேரடியில் விட்டான். விவசாயி பயந்தான். பயிரை அகத்தியான். அந்த இடத்திலுள்ள மண்குழியில் பழைய யாரோ புதைத்திருந்த செம்மணிக்கல் நாணயங்கள் கிடைத்தன. அவனது முகத்தில் சந்தோஷம். விவசாயி, ஐயோ, இதெல்லாம் என் பயிர்வேரில் இருந்ததே, இது என்ன அற்புதம்! கிருஷ்ணன் சிரித்தபடி சொன்னான், வாழ்க்கையில சில நேரம் நம்மால் தெரியாத செல்வங்கள் நம்மதான். ஆனால் அதுக்குள்ள நம்மே நுழையணும். சோகத்தோட அல்ல, சோதிக்கிற மனதோட. அந்த விவசாயி திரும்பிப் போன பின் கிருஷ்ணன் பாலராமனிடம் நிதானமாக சொன்னான், வாழ்க்கை என்பது போராட்டமில்ல, புரிந்து வாழ நம்மை அழைக்கும் பாடம். எல்லா பிரச்சனையின் பின்னாலும் ஒரு படிப்பும் இருக்குது. அதையே வாழ்க்கையின் வாண்மை என்பாங்க. முடிவில் கோகுல மக்கள் அந்தச் செய்தியை கேட்ட பிறகு வாழ்க்கையை ஒரு பாரமாக அல்ல,